சோ சிவன் வந்து உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு நின்னாரு, நீங்க வந்துட்டு என்ன வரன்னு கேப்பீங்க? மனிதனான இன்னொரு பிறவி வேண்டான்னு கேட்பேன். ஏன் மனிதன்? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. கண்டிப்பா எல்லாரும் நான் எதிர்பார்க்கறது தான், மனித பிறவி இதோட போதும். சிவன் வந்து உங்க கண்ணு முன்னாடி வராரு, நீங்க என்ன சொல்றீங்க சிவன்? நான் என்ன கேட்பேன், எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் கேட்பேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்கவுங்க கேட்கறத கொடுத்துருங்க. சிவராத்திரி பத்தி ஏதாவது ஒரு சில வார்த்தை? டெஃபினட்டா there is a lot of alignment, gravitational pull டெஃபினட்டா இருக்கு. நானே கண்முழிக்கணும்னு பாக்குறேன். 100% இதுல எல்லாத்துலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுள் வந்து சொல்றாரு, உனக்கு அடுத்த பிறவியும் வந்து நான் வந்து குடுக்குறேன், மனுஷனாவே குடுக்குறேன் அப்படின்னா நீங்க ஓகே சொல்வீங்க? வேண்டான்னு போதும் போதும். ஹலோ கைஸ், நான் உங்க விஜய் திவ்யா பேசுறேன். மகா சிவராத்திரி எல்லாருமே பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இங்க இருக்க மக்கள் கிட்ட நம்ம என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்னா, சிவன் உங்க கண்ணு முன்னாடி வந்து ஏதாவது வரன் வேணுமான்னு கேட்டா நீங்க எந்த வரன் கேட்பீங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். ஹலோ சார், உங்க நேம் சொல்லுங்க. குமார்மா. ஓகே சார், மகா சிவராத்திரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே மகா சிவராத்திரிங்கிறது வந்து நம்ம வந்து சிவன் உலகத்தை படைச்ச அவர் தான். அவருக்கு வந்து ஒரு இது வரும்போது கண்டிப்பா கொண்டாடணும். நம்ம வந்து நார்மலாவே இப்ப வந்து ஹிந்துன்னு பிறந்துட்டோம்னாக்கா ஹிந்துவோட கடவுள் மெயின் கடவுள் வந்து விநாயகர், முருகன், அப்புறம் வந்து சிவன், பெருமாள் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதுல வந்து சிவனுக்கு உகந்த ராத்திரி சிவராத்திரி. உங்களுக்கு மகா சிவராத்திரி பத்தி ஒரு ஐடியா இருக்கும்ல? இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க சிவன் பக்தர்? சிவ பக்தர்னா டெய்லி வேண்டிக்குவேன் கடவுள்கிட்ட. அவரு வந்து டெய்லி வணங்குவேன். போகும்போது வரும்போது இந்த திருநீர் இடுறது அதெல்லாமே ஓரளவுக்கு நம்பிக்கை நிறையவே உண்டு. நம்பிக்கை இல்ல, அதுதான் உண்மை நான் நினைக்கிறவன். நான் மகா சிவராத்திரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? நல்லா தெரியும். மகா சிவராத்திரி பத்தி ஏதாவது ஒரு சில வார்த்தை? டெஃபினட்டா there is a lot of alignment, gravitational pull டெஃபினட்டா இருக்கு. நானே கண்முழிக்கணும்னு பாக்குறேன். 100% இதுல எல்லாத்துலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ சிவன் வந்து உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு நின்னாரு, நீங்க வந்துட்டு என்ன வரன்னு கேப்பீங்க? மனிதனான இன்னொரு பிறவி வேண்டான்னு கேட்பேன். ஏன் மனிதன்? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. கண்டிப்பா எல்லாரும் நான் எதிர்பார்க்கறது தான், மனித பிறவி இதோட போதும். ஏன் வேண்டான்ற? உலகம் வந்து ரொம்ப இந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்து பேசுற வெறுத்து எல்லாம் பேசவே இல்ல, எல்லாமே கொடுத்துட்டாரு கடவுள் எனக்கு. ஓகே, அதனால வந்து இப்போ வந்து சாட்டிஸ்பாக்சனா இருக்கிறேன். எல்லாமே கர்ம யோகா முடிச்சிட்டேன், போக யோகா முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து சித்த யோகா கடவுளை நேண்டி போயிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். மேபி தாராளமா போறோம். சிவன் வந்துட்டு இல்லப்பா உனக்கு அடுத்த லைஃப் நான் குடுக்கறேன் அப்படின்னா வேண்டாம்னு சொல்லுவேன். ஹாய் ஆண்டி, உங்க நேம் சொல்லுங்க. சாந்தி என் பேரு. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? நாங்க இல்ல, எங்க மாமியார் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒரு 6 மாசமா வந்துட்டு இருக்கேன். 6 மாசமா வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு முடியல, வயசாயிடுச்சுன்ட்டு நான் வந்துட்டு இருக்கேன். வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? சுமாராதான் போகுது. சுமாராதான் போகுதா? ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுறீங்க? டல்லாம் இல்ல. சரி, மகா சிவராத்திரி வரப்போகுது இல்லையா? ஆமா. மகா சிவராத்திரி பத்தி ஏதாவது வாங்க. மகா சிவராத்திரி நல்ல விஷயம். கோவிலுக்கு போவோம், நல்ல பூஜை எல்லாம் பண்ணுவோம், சாமி கிட்ட நிறைய வேண்டிப்போம். பூவெல்லாம் நல்ல வியாபாரம் ஆகும். வியாபாரம் எப்படி போயிட்டு? இப்போ ஒன்னும் வியாபாரம் கிடையாது, இங்க வியாபாரம் அவ்வளவு கிடையாது. அப்படியா? சரி, இப்ப திடீர்னு சிவன் வந்து உங்க கண்ணு முன்னாடி வராரு, நீங்க என்ன சொல்றீங்க சிவன்? நான் என்ன கேட்பேன், எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் கேட்பேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்கவுங்க கேட்கறத கொடுத்துருங்க. என்ன கேட்பீங்க? எனக்கு பர்டிகுலரா இந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும் என் லைஃப்ல, அது இருந்தா நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இது மட்டும் தான் கேட்பேன். மத்தபடி எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம். சிவன் வந்து உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு ஒரு வரன் வேணும், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். எல்லாமே இருக்கு இப்ப. எல்லாமே சும்மா ஒரு லக்ஸரி கார் கொடுங்க. எதுவுமே கார் வச்சு அப்புறம் டீசல் யாருமா போடுறது? அப்ப அது போய் சிவன்ட்ட கேட்க முடியுமா? ஆமா, அதாவது நம்ம இருக்கிற லைஃப் என்ஜாய் ஜாலியா இருக்கோமா, அப்படியே இருந்துட்டு போயிடணும். ஒரு வீடு, ஒரு நல்ல சரௌண்டிங். ஆமா, வீடு இருந்தா அப்ப தண்ணி இருக்காது. தண்ணி இருந்தா வீடு வந்து ஓட்டையா இருக்கும். புரியுங்களா? சரி, இதெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்து கார் வேணும்னு சொல்லிட்டு கார் வாங்க போனா அது டீசல் போடணும். அது டீசல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்கு போகணும். இது என்ன லைஃப்? இப்ப நான் இருக்கிறதே ஜாலியா தான் இருக்கேன். சிவனை பார்த்துட்டு இருக்கேன், கும்பிட்டு இருக்கேன், பேய பார்த்துட்டு இருக்கேன், பயந்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? ஓகே மேம், திடீர்னு ஒரு கடவுள் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஏதாவது என்கிட்ட வேணும்னா கேளுனா நீங்க என்ன கேட்பீங்க? எஸ்கே டிவியோட கம்பேரரா மாறணும்னு கேட்பேன். நல்லா இருக்கே. என்ன மேம், கடவுள் கிட்ட தான் கேட்பீங்க? எதுவுமே கேட்க மாட்டேன் மேம். வெரி ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ். அதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா லைஃப்ல எண்டே கிடையாது. எப்போ கண்டென்ட்மெண்ட் வருதோ அதுதான் எண்ட்.
ஓகே ஓகே. உங்க லைஃப்ல வந்து நீங்க எப்படி லீட் பண்ணிட்டு இருக்கீங்க? கஷ்டமா தான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல கஷ்டமானா இல்ல, எவ்ரிபடி தேர் இஸ் நோ ஹாப்பினஸ். ஒரு sad partன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல லைஃப்ல, அந்த மாதிரி உங்க லைஃப்ல கண்டிப்பா ஐ லாஸ்ட் மை பேரண்ட்ஸ் வெரி யங். அது ரொம்ப ஒரு சேட் பார்ட். அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க உங்க லைஃப்ல ஹாப்பியா இருந்த மூமெண்ட்? என் குழந்தைகள் பிறந்த போது, உங்க குழந்தைங்க பிறந்தங்க போது. ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன போது அந்த நிமிஷம் தான் ஹாப்பி. அதுக்கப்புறமா ஏன்பா டிவில போட்டு எனக்கு டைவர்ஸ் வாங்கி தரணுமா சொல்லுங்க. ஓகே மேம், உங்க லைஃப்ல லேர்னிங் ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, அது நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? எங்க அக்கா கிட்ட கத்துட்டேன். கடவுள் வந்து சொல்றாரு உனக்கு அடுத்த பிறவியும் வந்து நான் வந்து குடுக்குறேன், மனுஷனாவே குடுக்குறேன் அப்படின்னா நீங்க ஓகே சொல்றீங்க? வேண்டான்னு ஏன்? போதும் போதும் ஏன்? போதும், இதுவே போதும் இந்த ஒரு பிறவியே போதும்? போதும். ஏன்? வேணாம், நிறைய அனுபவிச்சாச்சு, நல்லாவும் எல்லாமே முடிச்சாச்சு. உங்க லைஃப்ல பட்ட ஒரு கஷ்டத்தை சொல்றீங்களா? கஷ்டமே இல்லம்மா, எதுவுமே கஷ்டமே படல, சந்தோஷம் தான் பட்டு இருக்கோம். கஷ்டம்னு எதுவுமே இல்ல. ஓகே, சூப்பரா கியூட்டா பேசுறீங்க. இதே மாதிரி சிரிப்போட ஜாலியா இருக்க லைஃப்ல. சிவன் கிட்ட கேட்டு உங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் இருக்கும்ல, அது என்னது? கிடைச்ச விஷயம்னா, நான் ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப இதுவா இருக்கும்போது கண்டிப்பா அவர்கிட்ட வேண்டுவேன். எப்படியாவது இதுக்கு ஒரு சொல்யூஷன். சிலதெல்லாம் வந்து சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நம்மளாலேயே வந்து சால்வ் பண்ண முடியாது, யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. டைம் தான் சால்வ் பண்ணும். ஒரு டைம் டியூரேஷன்ல தான் அது சால்வ் ஆகும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்ப என்ன, அவர்கிட்ட அந்த ப்ராப்ளத்தை எவ்வளவு சீக்கிரமா சால்வ் பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்பா, ஏன்னா நீதான் அதுக்கு ஒரு விட அப்படின்னு சொல்லி வேண்டுவோம். அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆமா. ஒரு வாழ்க்கை போதும். போதும், இது மேல என்ன இருக்கு? எல்லாமே இங்கே அனுபவிச்சிட்டோமே. கஷ்டத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு ஒரு பட் ஏஜ். உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது வாழ முடியாம இருந்திருக்கலாம். நினைச்சது வாழும் பணம் மட்டும் கிடையாது, லைஃப்ல வந்து நிறைய இருக்கு. இப்ப நீ உனக்கு என்ன ஏஜ்? 20. இந்த 20 இயர்ஸ்ல நீ நினைச்சதெல்லாம் அடைஞ்சிட்டு தானே வர. ஏதோ சிலதான் அடைய முடியல. இப்போ எதை பத்தியும் கவலைப்படவே இல்லைல்ல. ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவ? இது வந்து ஒரு உன்னோட யோகம். இது ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, உன்னோட அப்ப என்னன்னா, நீ என்ன இது இந்த 25 வருஷத்துல நீ என்ன செஞ்சியோ அடுத்தது வர்றதுதான் கர்மா. ஓகேவா? குழந்தை வரும், குட்டி ஃபேமிலி பண்ணும். உனக்குன்னு சில மெம்பர்ஸ் உன்ன டிபெண்ட் பண்ணி சில மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணும். அதோட பலன் தான் அடுத்த ஸ்டேஜ். இன்னொரு 25 வருஷம் கழிச்சு நீ போவ. புரியுதா? நம்ம செய்யறத பொறுத்துதான் நம்மளுக்கு அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும். இந்த அவுட்புட் எல்லாமே எனக்கு கிடைச்சிடுச்சு. ஓகேவா? பணம் இருக்கும்போது சந்தோஷமா இருந்தேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருந்தேன். இப்ப என் பசங்களை படிக்க வைக்கிறேன். என் பசங்களை படிக்க வச்சிட்டேன்னா எனக்கு வேற வேலையே இல்லையே. அவங்கள வந்து ஆஸ் எ ஃபாதரா நான் அவங்கள நல்லா டெவலப் பண்ணிட்டேன்னா இனிமே எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லா லைஃபும் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதான் சூப்பரா பேசுறீங்க. தேங்க்யூ.